Vanakkam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. வணக்கம் geeks. Welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. வந்துட்டாயா எங்க ஆளு வந்துட்டான். சரி கையடிச்சது போதும், நீ வேலைக்கு வா. முதல்ல இதே மாதிரி 10 நிமிஷம் இதுக்காக நான் வந்து கிளாப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா என் கை வலிக்கும், உங்க காது வலிக்கும். அதனால கடைசியா ஒரே ஒரு சல்யூட். சரி சரி விஷயத்துக்கு வா. நீங்களும் உங்களால முடிஞ்ச ஒரு சல்யூட் கமெண்ட்ல அடிங்க. நாம இப்ப வீட்டுல சல்யூட் டைப் பண்றது வீட்டுல எல்லாரும் அடிப்பாங்களாம். ஐயோ எல்லாமே தீயமாயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் சார் இங்க வாங்க சார், அப்படிதான் இருக்கும். அப்புறம் ஏன்டா நீங்க வேற எல்லாரும் சல்யூட் அடிச்சுட்டு நம்ம நியூஸுக்கு போவோம். வட்சன், இந்த வீடியோ ஆரம்பத்துல வணக்கம் கீக்ஸ் அந்த பாட்டு இருக்க கூடாது இன்னைக்கு. அதுக்கு பதிலா சாரே ஜஹாஸ் வச்சுக்கலாமா? அதான் சொல்றேன். நேஷனல் ஆந்தம் ஸ்டார்டிங்ல தமிழ் எண்டிங் தானே, ஸ்டார்டிங்ல ஒரு டெடிகேஷனா, அதுக்கப்புறம் எண்டிங்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து, அதுவும் சிவாக்கு டெடிகேஷனா எனக்கு. ஆமா, நீங்க பண்ண இந்த நாட்டுக்கு நீங்க பண்ணதை வந்து நாங்கெல்லாம் எப்படி கைமாறா கொடுக்க போறோம்னு தெரியல. அதான் கைமாறு கால் மாறா நான் கொடுக்குறேன் இப்ப வீடியோ முடியறதுக்கு. சரிங்க, ஸ்டார்ட் பண்ணுவோமா? கால் பே என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா 1000 சொல்லுவான்டா அவன். போதையில வேற நேத்து ஏதோ வளரிட்டு இருந்திருக்கான். 800 யூரோ 800 பவுண்டு $800 போன் எவ்வளவு இருக்குன்னா 800 பவுண்ட்ஸ் 80,000 ரூபாய். 90,000 இல்லடா, நிஜமாவா? ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காரு கால் பே வீடியோல. நிஜமாலே சொன்னானா இதெல்லாம்? ஆமா ஆமாடா, ஸ்பூஃபா ஃபேக் அது? டேய் வீடியோவே இருக்குடா, ஆண்ட்ராய்டு ஒரு சேனல் இருக்குடா, போய் பாரு போ. 80,000 ரூபாவா? 90,000 அப்படின்னு போட்டிருக்கு. சரிடா, பவுண்ட்ல 90,000 வட்சா. பவுண்ட்ல சோ இந்தியால வந்தா 60ல இருந்து 65 வரைக்கும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 65,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. OnePlus 13 ஓட ரேட் முன்னாடி வந்து 45,000க்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா இது ட்ரூ ஃபிளாக்ஷிப் அல்ல. இல்ல 12 டூடிஸ் வந்து 50,000. ஸோ இந்த வாட்டி வந்து 60,000, அப்படி இல்லைன்னா 60,000லேருந்து 65,000க்குள்ள ஸ்டார்ட் ஆகும். 12 டூடிஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதான் நல்லா இருந்ததுன்னா பொழைச்சது. இல்ல நல்லா இருக்கும்னாங்க. சீரியஸாடா? ஃபோன் வாங்குற பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட், பிரீமியம் மெட்டீரியல், என்ஹான்ஸ்ட் சாஃப்ட்வேர். இல்ல ஃபோன் வாங்குனா நிக்கான் கேமரா கொடுக்குறாங்க. அப்படியே? ஆமா, இது ஷார்ட் கட். டிசைன் பாத்தியா? வேற லெவல்ல இருக்கு. பிளர் பண்ணி வச்சிருக்கு பாத்தியா? வேற என்னடே அதான் டிசைன் பாத்தியா? வேற கேக்குறான். ரெட் கலர் ரெக்கார்டிங் லைட் மட்டும் இது தெரியுது. அது ரெட் கலர் ரெக்கார்டிங் லைட் கூட கிடையாது. அது சும்மா அந்த சிவப்பு கலர்ல ஆக்சென்ட் அவ்வளவுதான். அது அவனோட விரல். ஆக மொத்தம் எதுவும் தெரியல. சரி, 80,000 இருந்தாலும் வாங்குறதுக்கு நிறைய நத்திங் ஃபேன்ஸ் இருக்காங்க. வழக்கம் போல ஜூலைல எக்ஸ்பெக்டட். நீ வேற வேற வாங்குறேன்னு சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கா? ஃபோன் 3 90,000 அங்கதான். இங்க கம்மி. அவன் இங்க வாங்க மாட்டானா? கால் பேக்காக ஸ்வீடன்லயே வாங்குவானா? ஸ்வீடன்லயே வாங்குவானா? கம்மி. லண்டன்ல தான் அதிகம் இருக்கு. எவ்வளவு பவுண்ட்ஸ் தான்? 90 சொல்றானே. ஸ்டார்ட்ஸ் அட் 90,000. 90,000 நீ வாங்கிடுறா, ஒன்று வாங்கி போட்டா. ஷாமி ஃபேனா மாதிரி ரொம்ப காலம் ஆகுது. ஆமா, அப்படியே தான் வரும்போதெல்லாம் மாறி நேரு. அப்ப ஷாமி 15 வாங்கினா அது இன்னும் 10,000 அதிகம். இல்ல நான் போக்கோ ரெட்மி ஏ சீரிஸ் ஃபேனா மாறிட்டேன். ஸோ அப்போ ஜூலை 2020 கரெக்டா 2 வருஷம் ஆகுதுங்க ஃபோன் 2 லான்ச் ஆகி. ஆமா, 2 வருஷம் சொன்னானா? ஜூலை மோஸ்ட்லி Q3 போட்டிருக்கு. அப்போ ஜூலை தான். சூப்பர். ஜூலை சோதனை. ஜூலைல ஒரு இது இருக்கு சம்பவம். சம்மருக்கு லான்ச் அப்படின்னா மத்தபடி வேற. ஆனா OnePlus காம்படிஷன் சொல்லி பிரைஸ்ல இப்ப கரெக்டா OnePlus காம்படிஷன் அது 70,000 சொன்னல வச்சு அவன் கரெக்டா அவனோட ரூட்ல அவங்க தெளிவா இருக்கான். அடுத்து இனிமே அப்படியே பொறுமையா போக நத்திங் வந்து 1.5 லட்சம் ரூபாய் 1.25 லட்சம் ரூபாய்க்குலாம் வரும். அதான் 80 லிட் மோஸ்ட்லி 80 லிட் போயிடுவாங்க. அப்போனா அடுத்த 60,000க்கு நீங்க CMF வாங்க போறீங்க, கரெக்டா? அப்படின்னு மக்களை நீ கேப்ப, கரெக்டா? CMF 3 Pro 45,000 விக்கும். CMF 3 Pro 45,000. ப்ராசஸர் என்னன்னா 7300 7300 அல்ட்ரா. ஏன்னா இப்ப 7300 வந்துருச்சு, அடுத்து ப்ரோ வந்துருச்சு, இப்ப அல்ட்ரா. அல்ட்ரா ஆல்ரெடி இருக்கே. இல்லையே, இதுலயே இது அல்ட்ரா 7300. ஓப்போ வச்சிருந்தானுங்கல்ல அல்ட்ரா. அது ரெட்மில இருந்து எல்லார்ட்டயும் இருக்கு. CMF கிட்ட இல்லல. 7400E 74 ஏன் நீ போற? 73 போதாதா? நீங்க சரி ஓகே, அப்ப வேற ஏதாவது ப்ரீஃபிக்ஸ் கண்டுபிடிப்போம். சஃபிக்ஸ். சரி. ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா
மெயின் அண்ணா ஒரு சஜஷன் பண்ணுங்க. Pixel 9 or iPhone 16 or S24 இது COC ஃப்ரீ ஃபயர் மாதிரி மினிமல் கேமிங் அப்புறம் ஒரு நல்ல கேமரா சூப்பர்பான ஃபோன் எதுனா? ஃப்ரீ ஃபயர்ல மினிமல் கேமாண்ணா? COCயோட ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் பவர் அதிகமாக எடுக்கும் போல் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு iPhone 16 தான் சேஃபாக இருக்குது இந்த மூணுத்தில். Pixel 9 கூட இல்லையா? அப்படி இல்லைப்பா, அவங்க கேமிங் கேட்குறாங்க. அது ஃப்ரீ ஃபயரு. அது என்ன கேம் அது? அது பப்ஜி மாதிரி கேமு. பப்ஜி மாதிரி இருக்கும். இல்ல கிராஃபிக் இன்டென்சிவான்னு கேக்குறேன். அந்த பப்ஜி அளவுக்கு இருக்காது, ஆனா இருக்கும் ஓரளவுக்கு. ஜென்சின் அளவுக்கு இருக்குமா? ஜென்சின்லாம் பயங்கரமான கிராஃபிக்ஸ். சும்மா நார்மல். உனக்கு பப்ஜி பாத்துர்க்கல? அதான் அதே மாதிரி கால் ஆஃப் டியூட்டி மாதிரி இருக்கும். அப்ப எனக்கு இதுல இருந்து என்ன சொல்றது, நம்ம கண்டிப்பா வந்து Pixel 9 வந்து ஒரு கேமிங் டிவைஸே கிடையாது. S24 கேமிங் டிவைஸ் கிடையாது. 16 மட்டும் தான் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் Pixel. லாஸ்ட் 24ல கேமிங் ஆடலாம். ஆனா கொஞ்சம் பிக்சல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹீட்டிங் இருக்கும். ஆனா ஐபோன்ல ஹீட்டிங் இருக்கும். ஐபோன்லயும் இருக்கும். இந்த லிஸ்ட்லயே அது பர்ஃபார்மன்ஸ்ல டாப்ல இருக்கிறது 16 தான். அதுக்கு அடுத்து Pixel, அதுக்கு அடுத்து S24. நியாயமா பார்த்தா S24 வந்து பிக்சலோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். நல்ல பேட்டரி லைஃப்லாம் இருக்காது அந்த அளவுக்கு. அதனாலதான் நல்ல கேமரா அப்படின்னு போட்டிருக்கு. நல்ல கேமராங்கிற ஒரு இடத்துல மட்டும் லைட்டா ஐபோன் சொதப்போம். நல்ல வீடியோ கேமரான்னு சொன்னா ஐபோன் ஸ்கோர் பண்ணும். ஆமா, இம்ப்ரூவ் பண்ணலாம்ங்க. யாரு ஐபோன்ல எப்பறம் இம்ப்ரூவ் பண்ண முடியும்? ரிலீஸ் ஆன போனுக்கு இதுக்கு அப்புறம் என்னதான் பண்ண முடியும்? அப்டேட் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதானே? கேமரானா போட்டோ நல்லா தான் எடுக்கும். ப்ராப்ளம் என்னன்னா 5x 6xலாம் எடுத்தது செட் ஆகாது. பட் பிக்சல் வந்து அவன் கம்ப்யூட்டேஷனல் போட்டோகிராஃபி சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி நீ வேற பிக்சல் கிட்ட எடுத்துன்னு போய் ஜோக் பண்ணிருக்க. நான் ஆல்ரெடி சொன்னல உனக்குலாம் செட் ஆகாது பிக்சல்னு. கேட்டியா? அது என்ன, நான் இதால சொல்லல. எப்படி சொல்றது, சாஃப்ட்வேர் அதனால இல்ல பேட்டரி லைஃப்க்கு சொன்னேன். நான் தான் சொன்னேன். அப்படியே பாத்துக்கிட்டு உங்க iPhone 12 Pro எப்படி ரியல் டைம்ல இறங்கிச்சு அதே மாதிரி இறங்கிக்கினே இருக்கு. நான் தான் சொன்னேங்க 8A இப்படி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. 8Aலயா? அதனால தான் நான் ராவணன் நல்லா இருக்கு. தெரியல, இதுல கொஞ்சம் மொக்கையா இருக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்ச என்னன்னா அந்த பவர் சேவர் மோட் ஒன்று இருக்கும். அதை இப்போதைக்கு போட சொல்லு. இப்போ மெட்டீரியல் 3 வருது பார்த்தல, எக்ஸ்பிரசிவ் மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் அது வருது. அந்த அப்டேட் வந்ததும் கொஞ்சம் மாறும். என்ஜாய் பண்ணி சொல்லு. சரி, அடுத்த நியூஸ். MediaTek Dimensity 9400E லான்ச் ஆயிடுச்சு. நீ வேற இப்பதான் 7400E கேட்ட, அவன் 9400E சொல்றான். ஸோ இது என்னன்னா நார்டு ஃபைல வரும். 9300 ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்கு. அதை அப்படியே உல்டா பண்ணி இதில் E அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து கிராஃபிக்ஸ்லாம் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ Dimensity AI அதில் வந்து உங்களுக்கு டீப் சீக்கு இந்த சப்போர்ட்லாம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மற்றபடி அதே தான், கிட்டத்தட்ட 9300 ப்ளஸ் தான். அப்புறம் இந்த ப்ளூடூத் 6.0 இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ஆஃப் சைட்லேருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் ப்ளூடூத் ஒர்க் ஆகுமா? அதில் 7 கிலோமீட்டர் 9400 வந்து 7 கிலோமீட்டர் தான் போடுங்க 9400 ப்ளஸில். ஏங்க இவங்க சொல்கிறது எப்படி தெரியுமா? உங்களை நான் தனித்து விட்டுறணும். கடலில் வந்து நீங்கள் ஒரு கப்பலில் இருக்கீங்க, அதுலேருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி வந்து இன்னொரு கப்பலில் உங்கள் ஃபோன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சிக்னல் கிடைக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் 7 கிலோமீட்டரா? ஆமா, இது 5 கிலோமீட்டர்னு போட்டுருக்கா. நடுவுல செவர் இருக்கலாம். லைன் ஆஃப் சைட் சொல்றானே, கிளியர் லைன் ஆஃப் சைட் அப்படின்றால. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி ஒரு சைட்டே கிடைக்காது நமக்கு இந்த உலகத்துல. நீ இங்க இருந்து 200 அடி ரோட்ல காமாட்சி ஹாஸ்பிட்டல் கிட்ட நின்னுட்டு பல்லாவரம் ஃபிளைஓவர் கிட்ட போனா 7 கிலோமீட்டர் தான் வரும். அதுக்காக சிக்னல் போய் சேர்ந்துருமாங்க. அப்படியே நேரம் அங்க யாரும் இருக்க கூடாதுங்கிறான் அவன். இந்த மொத்த ரோட்லயும் யாரும் இருக்க கூடாது. சைலண்ட் ஒரு படம் இருக்கும்ல, சத்தம் போட்டா வந்து கொண்டு போயிடுமே, சைலண்ட்னு ஏதோ ஒன்று படம் இருக்குமே, அந்த மாதிரி தான் இருக்கணும் போல. ஊருக்குள்ள யாரும் இருக்கக்கூடாது, 7 கிலோமீட்டருக்கு நடுவில் டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது, சிக்னல் போகும். ஆமா, இது என்ன ஃபோன் அப்படின்றத வந்து நீங்க கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா அதை சொல்லு, கண்டுபிடிச்சா நான் நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவியா? என்னடா இது, நான் வந்து இந்த ஃபோன் மாடலுக்கு நான் ஆன்சர் எதிர்பார்க்கறேன், வேற மாதிரி ஆன்சர் எதிர்பார்க்கறேன். அப்படியே ஸோ இது வந்து இந்த மாதம் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. OnePlus AS5 சீரீஸில் ஃபஸ்ட்டு வந்து இதை யூஸ் பண்ண போகிறாங்க. AS5 ரேசிங் எடிஷன், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் தான் இதை யூஸ் பண்ண போகிறாங்களாம். நம்ம ஊருக்கு நார்டு ஃபை. AS5 சைனாவில் வந்து AS5 ரேசிங் எடிஷன். இல்லை ஏதோ கேமிங் இதுவான். ஸோ இந்த எக்கச்சக்க ஃபீச்சர் வச்சு 2000 யுவான் 30,000க்குள்ளே நாங்கள் தாங்க பெஸ்ட்டு கேமிங்கு, யாராவது எங்களை பீட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சவால் விட்டுருக்காங்க அந்த ஈவெண்ட்ல. இப்போ செவ்வளோ வருமா அரையணும். நாங்கள் தான் பெஸ்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், கிரஷஸ் ஆல் த ப்ராடக்ட்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச். யார் இந்த சுட்டி பையன்? அது வந்து சைனால யாரோ. இவன் தான் அஃபிஷியலா?
இவன் மீடியாடெக் அஃபிஷியலா? மீடியாடெக்கா இல்லை இவங்களாம் ஸ்கூல் படிக்கிறவன் வந்து ஒன் ப்ளஸ் பேசுற மாதிரி இருக்கான் பார்க்க. இல்லை அங்கே பார்க்கறதுக்கு எல்லாம் அப்படி தான் இருக்காங்க, ரொம்ப எங்கே இருக்காங்க. இப்போ கால் பே கூட பார்க்க அப்படி இருக்கான். அதுக்கு தான் சி என் கால் பே எங்கே இல்லையா? எங்கெல்லாம் இல்லை இப்போ. என்னடா அப்படி சொல்லிட்டேன்? அடா பாவி, எல்லாம் கொழுத்து போயிருக்கு. ஸோ இந்தியாவில் குளோபலில் ரியல்மி GT7 தான் வந்து இந்த 9400E யூஸ் பண்ண போகிறது. சரி நம்ம ஊருக்கு நாட் 5. நம்ம ஊருக்கு இதுதான், இதுவும் GT7 இந்தியாவுக்கு வருது. அது ஃபஸ்ட்டு இதுதான் இந்தியாவுக்கு, தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா ஃபஸ்ட்டு. அவுட் சைடு இந்தியா இதை போட்டுருக்காங்க பாரு. சவுத் எல்லாம் ஒரே சவுத் ஏசியா, யூரோப்பு, சவுத் ஈஸ்ட் ஏசியா, லாட்டின் அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட், நார்த் ஆப்பிரிக்கா, இது எல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் ஆப்பிரிக்கா வரைக்கும் எல்லா இடத்துக்கும் இங்கே இதான் யூஸ் பண்ண போறாங்க. சைனா ஐஸ் மேல போட்டு வச்சிருக்காங்க. என்ன கேட்க தோணுது, ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூக்கு. ஹீட்டிங் இஷ்யூ ஆகுமா? ஆகாம இருக்காது, அவ்வளோ கூலிங்கா இருக்கும். அந்த ஃபோன் யூஸ் பண்ணா வந்து யூஸ் பண்ற மாதிரியே தெரியாது, அவ்வளோ கூலிங்கா இருக்கும். பார்த்தா சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, அப்போ அப்படிதான் இருக்கும். 2.45 million onto the score. மல்டிடாஸ்க் வித் கன்வீனியன்ஸ், இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் 6 hours. அந்த 6 hours இதுதான் 6 மணி நேரம் உங்களுக்கு வந்து 120 FPS வந்து BGMI ஆடலாம். 20% டாப் கேம்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக 120 FPS கிடைக்கும். சூப்பர். வேர்ல்ட்ஸ் பிரைட்டஸ்ட் டிஸ்பிளே, 6000 nits பீக் பிரைட்னஸ் கிடைக்கும். GT பூஸ்ட், லோ பவர் கன்சம்ஷனு, ஃப்ரேம் ரேட் வந்து ஹையாக இருக்கும் கேமிங் ஆடும்போது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஓகே, சூப்பர், ஜாலி தான். அடுத்த கமெண்ட். அடுத்த கமெண்ட் எங்க? கிருஷ்ணா கிரிஷ், I bought X7 one day before. Very worst camera, full oil painting and display problem. Black screen, looks like grey, feels like IPS panel. Don't recommend this phone. உங்க வீடியோ பார்த்து தான் வாங்கினேன். அவருக்கு ஏதோ தப்பா வந்திருக்கும் போலடா. அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்ன, தீம் இப்போ எல்லாமே கிரேயா தான் இருக்கும். ஆமா, நீ கூட யூஸ் பண்ணிருக்கிய. நல்லா இருந்தது ப்ரோ. கிரேவா அது இருக்கிறதுல டீப் பிளாக். எனக்கு தெரிஞ்சு ட்விஸ்ட் என்னன்னா, இதுல தீம்ஸ் நிறைய இருக்கு. என்ன தீம் போடுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் கலர் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, நேற்று FX 50 அந்த இது 55 inch FX Pro டிவி பத்தி வீடியோ போட்டிருந்ததுலயும் ஃபயர் OS பார்த்தா ஃபுல்லா கிரே வேர்ட்ஸ், டீப் பிளாக் கிடையாது ஃபயர் OSல. அதுவும் கார்னர்ஸ்ல பார்த்தனா கொஞ்சம் பிரைட் கிரேயா இருக்கும், சென்டர்ல போகும்போது டார்க் கிரே ஆகும். நம்மளுக்கே ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன தோணும்னா, ப்ளீடிங் இருக்கும் தோணும். அதான ஃபயர் OS அப்படிதான். சரியா? இப்போ இதுலயும் என்னன்னா தீம்னு ஒன்று இருக்கு. ஸோ தீம் வந்து எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான். இப்போ இவங்க வந்து வேற ஏதாவது வீடியோ VLC பிளேயர்லையோ இல்லாட்டி வேற ஏதாவது ஆப்ல போயிட்டு வீடியோ போட்டு பார்த்தாங்கன்னா, இந்த 4K வீடியோ, 8K வீடியோ, HDR வீடியோஸ் இருக்கு. அப்போ டிஸ்பிளே வேணா எப்படி இருக்குன்னு பார்க்க முடியுமே தவிர, மற்றபடி அவ்வளோ மொக்க ஃபோன்லாம் கிடையாது. அது சூப்பர் ஃபோன், நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. கேமரா ஆயில் பெயிண்டிங் மாதிரி இருக்குன்னு போட்டுருக்கு. அப்போ ஒருவேளை இவர் வாங்கினது X7 தானான்ற சந்தேகம் தான் வருது. இல்ல அப்டேட்ல முடிச்சு விட்டாங்களா? இல்லையே, ஏன்னா கேமரா வந்து நல்லா இருந்தது. அவ்வளோ கேவலமா இருந்திருந்தா இந்நேரம் நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குற நிறைய இல்லை வீடியோ பார்க்குற நண்பர்கள் யார்கிட்டயாவது X7 இருந்து ஆயில் பெயிண்டிங் மாதிரி தான் எடுக்குதுன்னா அதையும் சொல்லுங்க. அண்ட் பேனல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் Redmi Note 14 Proவும் இதுவும் ஒரே பேனல், ஒரே ஃபோன் தான். ஃபோனில் சேஞ்சே கிடையாது, அதே ஃபோன். என்ன இதில் வந்தால் கொஞ்சம் அழகாக இருக்கும் டிசைன், போக்கோல எல்லோ வித் பிளாக், அந்த கோல்டு ரிங் மாதிரிலாம் இருக்கும். பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் ரொம்ப லைட்டாக இந்த ஃபோன் அது. ஸோ அதனால தான் ப்ரோ, அதனால நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டீப் பிளாக் தீம்ஸ்ன்னு இருக்கும், அந்த மாதிரி தீம் ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ஃபுல் டிஸ்பிளே பிளாக் ஆகிடும். நிறைய இந்த மாதிரி வித்தியாசமான சம்பவங்கள்லாம் இருக்குது ப்ரோ. இதே தான் நீங்கள் இப்போ பிக்சல் டிவைஸ் போனீங்கன்னா பிளாக்குங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கவே முடியாது. 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கின பிக்சல் ஃபோல்டே கிரேயாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க, பிளாக்கே இல்லை 9 Pro ஃபோல்டில் கேவலமான பேனல் இருக்குன்னா சொல்லுவீங்க. அது வந்து தீமிங் மெட்டீரியல் வியூ வந்ததுக்கப்புறமா இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஹைப்பர் OSல வேற அவனுக்கு அட்வான்ஸ் டெக்ஸ்சர்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அட்வான்ஸ் டெக்ஸ்சர் வேற என்ன பண்ணுதுன்னா, இருக்கிற கலர்ஸ் எல்லாம் காட்டுறேன், பேக்ரவுண்ட் பிளர்னு ஒன்று காட்டுறேன்னு சொல்லி எல்லா அனிமேஷன் பண்ணி காட்டும். இது ஏதாவது டார்க் பிளாக் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். இவங்களாவது பண்ண முடியும், கூகுள் தான் பண்ண மாட்டான். அட்லீஸ்ட் நத்திங் பண்ணாங்கன்னா சந்தோஷம். ஏன்னா ஆல்ரெடி இப்போ இவங்க தான் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து டேப் டு ஷோ மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூகுள், இப்போ வரைக்கும் கூகுளில் அதுவும் மாறல பிக்சல் டிவைசஸ்ல. ஸோ அட்லீஸ்ட் தான் இந்த பிரச்சனை இருக்குது ப்ரோ, ரொம்ப நாளாக இருக்குது. அது வந்து இந்த ஃபோனில் மட்டும்தான், இல்லாட்டி இந்த OSல மட்டும்தான் இல்லை, நிறைய OS கிரேயாக தான் இருக்குது, கடுப்பாக இருக்குது. அடுத்த நியூஸ், OnePlus Pad 2 Pro அப்படின்ட்டு ஒன்று சைனா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு வருமானு தெரில. ஏன்னா ஓப்போவோட அந்த பேட் 4 Pro வந்து இதே ஸ்பெக்ஸ் தான். அதையே திருப்பியும் OnePlusல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து அதோட கொஞ்சம் கம்மி, ஸ்லைட்லி கம்மி. இதுல கேமரா ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ஸ்பெக்ஸ் நல்லா இருக்குல்ல. 8 elite உங்களுக்கு வந்து இது கிடைக்கும்,
13 MP கேமரா கிடைக்கும், 8 MP ஃப்ரண்ட் கேமரா, 8 ஸ்பீக்கர்ஸ் கிடைக்கும், 12000 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 38,000 ரூபா. இது வந்து 826க்கு. அதாவது தனியாக வைக்கிறாங்க. ஸ்மார்ட் கீபோர்டு, ஸ்டைலிஸ்ஸு, ப்ரொடெக்டிவ் கேஸு இதெல்லாம் வந்து தனியாக வைக்கிறாங்க அப்படின்னு போட்டுருக்கு. கிளாசி ஸ்பெக்ஸ் நல்லா இருக்கு. இது இந்தியாவில் இருந்தால் விற்குமா? இந்த ஒன் ப்ளஸ் எப்படி ரொம்ப காலம் ஆச்சு இல்லை அவங்க டேப்லெட் லான்ச் பண்ணி, அதுக்கப்புறம் லான்ச் இல்லை சரி. இப்போ இந்த டேப் 8 Gen 3யோட ஒன்று வச்சிருந்தோம்ல நம்ம ஒன் ப்ளஸ், அதான் அதுக்கப்புறம் வரலையே. இதுதான் வரும் அப்போ இங்கே. இது வருமா தெரியலையே. ஏன் அதுவே வித்து இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி வருங்கிறியா? இப்போ நிறைய பேர் வந்து பேட் கோ அந்த மாதிரி சீப்பர் மாடல் தான் வாங்குறாங்க. அவ்வளோ காசு ஃபர்ஸ்ட் பேடுக்கும் செகண்ட் பேடுக்குமே 1 வருஷம் கேப் இருந்தது. சரி பார்ப்போம். ஞாபகம் இருக்கா? 9000 இல்லை வந்ததுன்னா யாராவது வாங்குவாங்களான்னா எனக்கு டவுட் என்னன்னா ஆஃபர் போட்டு டேப் S9 மாதிரி எதையா கொண்டு வந்து கீழே தள்ளி விட்டானா பயங்கரமாயிடும். S9 S10 FE சொல்லலை, வெறும் S9லாம் வந்ததுன்னா பயங்கரமா இருக்கும். அதுவே ஆஃபரில் 8 Gen 2ஓட கீழே வந்து நினைச்சுன்னா முடியும். 40,000 ரூபாய் அது இப்போ இருக்கிறது. கொஞ்சம் காஸ்ட்லி அது. ப்ளஸ் பென்சிலும் வராது. இல்லை எனக்கு தெரிஞ்சு 8 Eliteக்குலாம் யூஸ் இருக்கா? எனக்கு டேப்லெட்டில் அவ்வளோ மல்டி டாஸ்கிங், அவ்வளோ கேமிங் பயங்கரமான கேம் சூப்பராக இருக்கு. மல்டிமீடியாக்கு இல்லை, மல்டிமீடியாக்கெலாம் உனக்கு இதுவே 8 Elite தேவை இல்லையே. பழைய ஏதாவது சிப்பே போதுமே, மிட்ரேஞ்ச் சிப்பே போதும். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேப் மீடியாவுக்கு இதுவாக தான் இருக்கும். ஏன்னா ஆஃபரில் 40K கிட்டலாம் வருது திடீர்னு. 8 Gen 2 வேறு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் SoC ஃப்ரம் ஸ்னாப்ட்ராகன். கரெக்டாக லிஸ்ட்டில் யோசிச்சு பாரு. என்னது டைனாமிக் AMOLED வேறு. இவங்கெல்லாம் ஏன் AMOLED போகலன்னா காசு தான். ஆமாம் இது இல்லை, போன டேப்பும் LCD தானே, மோஸ்ட்லி காசுக்காக தான். இப்போ AMOLED போட்டால் அதுவே வந்து எக்ஸ்ட்ரா போயிடும் காசு. இது எப்படி இருக்கும்ல வாட்ஸ்அப் பயங்கரமா இருக்கும். இதுல நீ படம் பார்த்தனா எப்படி இருக்கும்? அது ஆஃபர்ல இன்சைட் அவுட் மாதிரி படம் பார்த்தனா எல்லாம் கலர் கலரா இருப்பாங்க. எப்படி இருக்கும் அனிமேஷன்? நல்லா இருக்கும். இன்சைட் அவுட்டா பிக்சார்ல அவங்களோட பிக்சார் அனிமேஷன்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். கலர்ஸ்லாம். இப்போ லீலோ அண்ட் ஸ்டிச்னு ஒன்று வருது டிஸ்னில, அதுதான் வந்து செம்ம கலெக்ஷன் ஆகுமா. லீலோ அண்ட் ஸ்டிச் அப்படின்னு ஒரு படம் வருது. அப்படியாடா? ஆமா, அனிமேஷன் வேற லெவல்ல இருக்குன்னு போட்டுருக்கு. நிஜமாவேடா அனிமே தான்டா நல்லா இருக்கு. நிஜமா கடுப்பாகுது இப்போ உள்ள படம்லாம் பார்த்தா. எல்லா கலெக்ஷனும் பீட் பண்ணி நம்பர் 1 இருக்குன்னு போட்டுருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் போட்டுருக்காங்க. இது எங்க முன்னாடியே வந்து நார்மல் இது வந்து அனிமேஷன் மாதிரி வந்திருக்கு. இப்போ ரியல் பிளஸ் அனிமேஷன் எல்லாம் மிக்ஸ் ஆகி ரியல் கேரக்டர்ஸும் வரும், அனிமே மாதிரி அதுவும் வரும். ஓகே ஓகே, இதுதான் வந்து நல்லா இருக்குன்னு போட்டுருக்கு. வர இந்த சின்ன குழந்தைங்க படம் தான் இப்போ நல்லா இருக்கு. சின்ன குழந்தைங்களோடதுல அதுல ஓக்காதாவது இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் இருக்கு. இது வந்து ஃபுல்லா காமெடி தான். ஏண்டா 18.5 அப்டேட் ஆர்வமா பண்ணண்டா ஏதோ மாறும்னு. ஆல்ரெடி லேட்டஸ்டா வந்திருக்க ஒரு சில அப்டேட்ஸ்ல iOSல வந்து கம்ப்ரஷன் சூப்பரா இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு தடவை என்னாச்சு, 55 மினிட்ஸ்க்கு 4K வீடியோ எடுத்தேன் வச்சா, ஃபைல் சைஸ் 8 GB தான் 55 மினிட்ஸ்க்கு. ஸோ கம்ப்ரஷன்லாம் இப்போ சூப்பராக நடக்குது. 18.5ல தான் வரும்னு பார்த்தா ப்ரைடு வால்பேப்பர்னு போட்டு வச்சிருக்காண்டா. ஆமாம், அப்டேட் மொத்த அப்டேட்ல என்னன்னு பார்த்தா ப்ரைடு வால்பேப்பர். பேண்டு கூட லான்ச் பண்ணாங்களே, ப்ரைடு பேண்டு வாட்சுக்கு, ஆப்பிள் வாட்சுக்கு வருஷம் வருஷம் பண்ணுவாங்க. ஆப்பிள் என்னத்த சொல்லன்னு தெரியல. பிளாக் இதுக்கு பிளாக் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ரைடு இல்லை அதெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்காக வந்து உங்களுக்கு வால்பேப்பர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆப்பிள் எப்பயுமே பண்ணுவோம். இல்லை காலத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம்ல, வெளியில தான் ஆப்ஷன் கொடுக்குறீங்க. 18.5 அப்டேட் வித் ப்ரைடு வித்தவுட் ப்ரைடு கொடு. இவ்வளோ பேசு வெளில வெளியில் போயிட்டு இதுக்கும் பேசு. என் தலைவன் வந்து இப்போ அந்த சீட்டு எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுல்ல, எடுத்துடலாமா? சரி, அடுத்தது ஆப்பில் சொல்கிறேன். அடுத்த கமெண்ட் கீர்த்தி வாசன். மொபைல் கேமரால சோனி ஆர் ஐஃபோன் எது பெஸ்ட்? பிகாஸ் ஐ ப்ரிஃபர் ஃபோன்ஸ் ஃபார் மேக்கிங் ஷார்ட் ஃபிலிம். லாகோட சேர்த்து வீடியோ எடுத்தாலும் ஐஃபோன்லயே எடுக்கலாம். ஆனால் சோனியில் அந்த ப்ரோ டெமோ பார்த்தீங்களா? ட்ராக்கிங்லாம் வச்சா அவங்க நீ பார்த்துருக்கல வச்சு நம்ம இங்கே இல்லை, நம்ம அந்த அடையார் ஆஃபீஸில் இருக்கும்போது எக்ஸ்பீரியா 1 வந்த புதுசுலேயே அவங்க அந்த சினிமேட்டிக் கேமராவுக்கு என்னென்னலாம் சொன்னாங்க. அப்போயே அந்த 21:9 டிஸ்பிளேயோட வரும்போது ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆனால் ப்ரோ லெவல் நாலேஜ் அதிகமாக இருந்ததுன்னா சோனியை நல்லா யூஸ் பண்ணலாம். அதான் வீடியோகிராஃபர்லாம் வச்சு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ப்ரோ வீடியோகிராஃபர் நான் வந்து எப்படி எடுத்து பார்த்தேன். ஆனால் அவங்க ஜூம் காட்ட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் காட்டுறாங்க. ஜூம் மட்டும் யாருமே காட்ட மாட்டேங்கிறாங்க. ஜூம் வந்து எனக்கு தெரிஞ்சு அதில் ஆனால் அந்த இது இருந்ததில் வச்சா 85mm to 170mm உள்ள ஆப்டிக்கல் ஜூமு, அது வந்து மாசு. அது சோனி கிட்ட இருக்கிற போட்டோ காட்ட மாட்டேங்கிறாங்க, மற்ற எல்லாம் காட்டுறாங்க. நல்லா இருக்குங்க, சோனி சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் குளோபல் மார்க்கெட்டில் மட்டும்தான் வாங்கணும். ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா விளங்காது. யாரோ கேட்டுருந்தாங்க எங்கே வாங்கலாம் அப்படின்ட்டு. ஜப்பானில் வாங்கிடாதீங்க.
யூரோப்ல வாங்க, ஆனா ரொம்ப காஸ்ட்லியா இருக்குல்ல. செம்ம காஸ்ட்லி. 1,50,000 ஆயிடுச்சு, 40,000க்கு மேல ஆயிடுச்சு. இது ஞாபகம் இருக்குல்ல வச்சு உனக்கு ப்ரோ ஐ, சோனியோட ப்ரோ ஐ கேமரா. அது வந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் பண்றாங்க. இது யூஎஸ்கே இல்ல, யூரோப் யூகே தான் இருக்கு. அதுல 1 இன்ச் சென்சார் வேற இருந்தது அந்த ப்ரோ ஐல. 1 இன்ச் சென்சாருக்கு சென்டர் மட்டும் 12 மெகா பிக்சலுக்கு யூஸ் பண்ணுவோம். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவான் சார் இந்த சோனி. இந்த வாட்டி அல்ட்ரா வைடும் சூப்பர் ஆக்கியிருக்கான். மெயின் கேமராவும் சூப்பர் ஆக்கியிருக்கான். மெயின் கேமரா அதே தான் இருக்கு, அல்ட்ரா வைட் நல்லா ஆக்கியிருக்கான். பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ அதே தான் இருக்கு. இந்த வாட்டி அந்த ட்ராக்கிங்கு அதெல்லாம் ஹியூமன் ட்ராக்கிங் அதெல்லாம் பெட்டர் ஆக்கியிருக்கான். நல்லா தான் இருக்கு. ஆனால் வாங்குறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சோனி விலையும் அதிகம். ஐஃபோனை கம்பேர் பண்ணும்போதே அதிகமாக இருக்குது. 12/2 தான், 512 கிடையாது. 2 GB ஒரு மூவி எடுக்கிறாருன்னா எத்தனை எடுத்துக்கிட்டு இருக்குது. சைடில் ஏதாவது ஒரு மெமரி கார்டு கனெக்ஷன் இதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க போல். அதான் சோனி வந்து ஓகே, ஆனால் உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸே வேணாம்னு நினச்சிங்கன்னா ஐஃபோன் தான் ப்ரோ. ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடுது இப்போலாம். ஃபோட்டோஸும் அப்படி தான் வச்சிருக்கு சோனியில். எடுத்த ஃபோட்டோவை லைட்டாக எடிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எடுக்கும்போதே நிறைய நேச்சுரலாக தான் வரும். அது மட்டும் இல்லை, ஹெச்டிஆரே பார்த்தோன்னா அக்ரெசிவ் ஹெச்டிஆர்லாம் நீ பார்க்கவே முடியாது, ஃபோர்ஸும் பண்ண முடியாது. பிக்சல்லையாவது நீ ஹெச்டிஆரை ஃபோர்ஸ் பண்ணலாம், ஸ்லைடர் வச்சு தள்ளி இருக்கலே பயங்கரமான ஹெச்டிஆர் அவுட்புட் எடுக்க ட்ரை பண்ணலாம். இதில் அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது. நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அப்படியே ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா அளவுக்கு இருக்கும். நீ உட்காந்து இமேஜ் ட்ராக்கிங் மேனுவலாக பண்ணணும் அப்புறம் உட்காந்து அந்த மாதிரி இருக்கும். அடுத்து ஆமாம், ரியல்மி எடுத்துகிட்டு போயிடலாம், வாங்கிட்டு போயிடலாம். அடுத்து கூகுள் மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ். என்னவா அதுக்கு பார்த்தீங்களா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அனிமேஷன் வீடியோ பார்த்தேன், அல்டியாக இருந்தது. வச்சு சின்ன சின்ன டீடைல்ஸ் எனக்கு வந்து சிம்பியான் பார்த்த மாதிரி இருந்தது. சிம்பியானில் ஸ்லைட் டு அன்லாக் இருக்கும். ஆனால் எப்படின்னா ஐஃபோன் மாதிரி கிடையாது, ஒரு மொத்த பேஜையுமே ஸ்லைட் பண்ணலாம். ஸ்லைட் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா திரும்ப வந்து இடிச்சு நிற்கும், இடிச்சு நிற்கும். அந்த மாதிரிலாம் இருக்கு. 8A வருதா? எல்லாத்துக்கும் வரும். ஆண்ட்ராய்டு 16 வந்து எல்லாத்துக்கும் வரும். எப்போலேருந்து? ஜூனில் ஆண்ட்ராய்டு 16 வருது. ஸ்லோவாக வரும் எல்லாத்துக்கும், எல்லா ஆப்ஸுக்கும் வரும். பீட்டா வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரும். இந்த மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ். பேட்டரி ஐக்கான்லாம் மாறுதுடா, எனக்கு அதெல்லாம் இம்ப்ரெசிவ். எல்லாமே மாறுது, எல்லா இடமும் மாறுது. பேட்டரி ஐக்கான் நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் வாட்ஸ்அப் போட்ட இமேஜ் தட்டு தெரியும், நல்லா இருக்கு பாருங்க. கலர் தீம்ஸு வேற மாதிரி ஐக்கான்லாம் மாறுது. ஆப்ஸு எல்லாத்துக்கும் வந்து புது புது இதெல்லாம் அந்த பில் ஷேப்பு அதையே வந்து சூப்பர் ஆக்கியிருக்காங்க பாருங்க. அப்புறம் நிறைய மேலேருந்து கண்ட்ரோல் சென்டர்லாம் இன்னும் நிறைய ஒன்லடாங்க 1UI கிட்ட இருந்து கொஞ்சம், நத்திங் கிட்ட இருந்து கொஞ்சம், ஹைப்பர்வைஸ்ல இருந்து கொஞ்சம், எல்லாத்துலேருந்து எடுத்து போட்டாங்க. இது சாம்சங்கோட நவ் பார் அந்த லைவ் அப்டேட்ஸ் கொண்டு வந்துட்டானுங்க. இப்போ டெலிவரி ஊபர் ஈட்ஸ் இதெல்லாம் வந்து மேலே வந்துடும். அது மட்டும் வந்து சில மற்ற ஃபோன்ஸ்லாம் இப்போ வந்து இதில் ஆனால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல வரும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ப்ளஸ் மேலே அது இப்போ வந்து ஒரு நியாயம் தெரிஞ்சுது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இதில் எப்பயுமே ஆனா இருக்கும். இப்போ ஓகே ஓகே அப்படி இருந்தது. இந்த அலர்ட் அங்கே வரும் தெரியும். ஸோ அது தவிர மீடியா அண்ட் கேமரா ஃபீச்சர்ஸ் தான், ஹைப்ரிட் ஆட்டோ எக்ஸ்போஷரு, கலர் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ப்ரொஃபஷனல் வீடியோ ஃபார்மேட்டு, கண்டென்ட் கிரியேஷனுக்கு, டெஸ்க்டாப் விண்டோயிங்கு, அதுக்கப்புறம் ஆக்சசிபிலிட்டி, இந்த மாதிரி நிறையா வரும். வேறு வயசுக்கும் இது வருது. இதே மாதிரி டைல்ஸ் அந்த இதெல்லாம் வந்து வருது. சூப்பர். கலர் தீமிங்கு, அதுக்கப்புறமா ஃபீட்பேக்கு, இந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் பாத்தீங்களா? ஒரு இது பண்ணும்போது ஹாப்டிக். ஆமா சார், நார்மலாவே ஹாப்டிக் குண்டு வச்சு பிக்சல்ல. இப்போ அவங்க எப்படி சொல்றாங்க, நோட்டிஃபிகேஷன் இது பண்ணும்போது வெயிட்டேஜ் மாறும் போல. நான் இப்படி பிடிச்சி தள்ளும் போது, தள்ளி இழுக்கும் போதெல்லாம் இது இருக்கிறதுலே பயங்கரமா இருந்தது. வியர் ஓஎஸ்க்கு பயங்கரமா கஸ்டமைஸ். இப்போ பிக்சல் வாட்ச் ஆஃபர்ல யாராவது 20 வந்துச்சு வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ அப்டேட்ல தெரிவிக்கணும். பிக்சல் வாட்ச் 2 வந்துச்சு. பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் ஆகும் போட்டுருக்காங்க. 10% பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ்மென்ட் போட்டுருக்காங்க. வாட்ச் செமையா இருந்தது அந்த யூஐயோட. வேற பெரிய ஸ்க்ரீனில் அதை காட்டும் போது பயங்கரமாக இருந்தது. ஏன்னா எங்கே பெசல்னே தெரியாது. அதோட டிசைனில் அட்வான்டேஜே அதுதான். பெசல் எங்கே இருக்குது, பேனல் எங்கே இருக்குன்னே தெரியாதா. இந்த யூஐ உள்ளதுக்கு போட்டதும் பயங்கரமாக இருந்தது. நல்லா பண்ணிருக்காங்க. டைப்போகிராஃபி இது பண்ணியிருக்காங்களாம். ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை வட்சா. நான் கூட டம்மி பைய சும்மா ஆண்ட்ராய்ட் 12 மெட்டீரியல் யூ வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் சேஞ்ச் இல்லாமல் இருந்தது. சரி 16ல என்ன பண்ண போறாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு புஷ் பண்ணிட்டான். சொல்ல இது யாருமே எதிர்பார்க்கல, லீக்ஸ் கூட இல்ல, சர்ப்ரைஸ். இப்போ ஒரு 5 நாள் முன்னாடி ஒரு லீக் மட்டும் வந்துச்சு, கூகுள் தெரியாம அந்த நேம் மட்டும் ரிலீஸ் ஆயிருந்தது. இல்ல இல்ல மெட்டீரியல் 3 நிறைய UI எலிமெண்ட்ஸ் லீக் ஆயிருந்தது. ஆனா இவ்வளவு சேஞ்சஸ் இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. நிறைய இருக்கு. அந்த வீடியோலே கம்மியா தான் காட்டியிருந்தான், ஆனா இதுல வந்து எக்கச்சக்கமா காட்டியிருக்கான். இப்போ அப்டேட் இந்த மந்த் எண்டுக்குள்ள வரும். அப்போ நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். செம்மையா இருக்கும். ஏகப்பட்ட டிவைஸ் இருக்கு. இல்ல இது மட்டும் இல்ல, எல்லா கூகுள் ஆப்லயும் அப்டேட் பண்றாங்க. எல்லாரும் கூகுளோட நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் எல்லா ஆப்பும் அப்கிரேட். கிளாக், கேலண்டர், கான்டாக்ட், ஃபிட்பிட் ஆப். எது டேய் நத்திங் இவங்க ஆப்டா. நத்திங் கூகுள் ஆப் யூஸ் பண்ணா ஆகும். ஆனா என்ன தெரியும் ஒரு பிரச்சனை, ஆனா என்ன பிரச்சனைனா நத்திங்கோட யூஐ குள்ள அந்த ஆப் மட்டும் பார்த்தா மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவா இருக்கும்.
ஆனால் இங்கே பிக்சலில் போனால் சீம்லெஸ்ஸாக இருக்கும் அப்படியே. அதான் கால்பே இந்த கூகுள் ஆண்ட்ராய்டுக்கு தான் பேசினாரு. எல்லாரும் பேசியிருந்தாங்க. வாட்ஸ்அப் பார்த்தியா? ஷாமி டீம்லேருந்து 15 அல்ட்ராக்கு பேசியிருந்தாங்க, இவங்க இதில் பேசியிருந்தாங்க நத்திங்க்கு 3A Pro. 3 அதுக்கு தான் கையில் காமிப்பான். 3A Pro வச்சுட்டு 3A காமிப்பான். அப்புறம் இவங்க S25 எட்ஜுக்கு பேசியிருந்தாங்க. அப்புறம் பிக்சல் 9A பிக்சல் 9 சீரிஸ் பேசியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டும் பேசின மாதிரி இருந்தது. அதில் 2 minutes மாதிரி அதெல்லாம் வரல. சேர்த்து வந்தானா இல்லையா? ஹானருக்கு சேர்த்துலாம் வரல. சேர்த்து புண்ணு ஹானர் குளோபல் தான். சேர்த்து புண்ணு. You mean Sage daughter? அது வந்து பொண்ணு இது புண்ணு. சரி, அது தவிர ஜெமினி ஸ்மார்ட் வாட்ச், கார்ஸ், டிவி எல்லாத்துக்கும் வருதாமே. எல்லாத்துலயும் உண்டுட்டான். ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஜெமினி தான் எல்லாத்துக்கும். ஜெமினி அப்படின்னுவாங்க. அவ்வளவுதான், எல்லா இடத்துலயும் ஆடிக்கிட்டு இருக்கோம் அது. சரி, இப்ப பிக்சல் 8 கேமரா ஆச்சு, பேட்டரி இம்ப்ரூவ் ஆகுமா ஆகாதா? இந்த அப்டேட் எந்த வரும் பாப்போம்டா. இது வரட்டும், இந்த அப்டேட் வரட்டும். இது வந்து எந்த அளவுக்கு மாறுது, ஏன்னா வாட்சுக்கெல்லாம் பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான். நம்ம பார்க்கலாம், வரட்டும். ஜெமினி லைவ் பிரெயின்ஸ்டார்ம் ஐடியாஸ், அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ், இன்கார் ஆப் செலெக்ஷன், அப்புறம் கூகுள் டிவிக்கு வந்து வருதுன்னு போட்டிருக்காங்க. ஜெமினி எமிலி இமெயில் அபவுட் ஹர் நைட். இது என்னது? இயர்பட்ஸா? சோனி. ஆமாம், சோனி அண்ட் சாம்சங் இயர்பட்ஸுக்கும் வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜெமினி சப்போர்ட். சாம்சங் அடுத்து இன் கம்மிங் மந்த்ஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோக்கு வேர் ஓஎஸ் வந்து கம்மிங் மந்த்ஸு, கார்ஸ் இதுக்கு வந்து அவைலபிள் லேட்டர் திஸ் இயர். அப்புறம் கூகுள் டிவிக்கு வந்து லேட்டர் திஸ் இயர், சாம்சங் எஸ்எஸ் வந்து லேட்டர் திஸ் இயர். எல்லாமே லேட்டர் திஸ் இயரா? எல்லாம் லேட்டர் திஸ் இயர். ஆனால் ஃபர்ஸ்ட் பிக்சல் ஃபோனுக்கு தாங்க அப்டேட் வரும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை பாருங்களேன், ஓவர்டேக் அடிச்சு சாம்சங்ல எல்லாத்துலயும் வருதா இல்லையான்னு பாருங்க. இப்போ S20 யூனிஃபிக்லாம் வந்துருச்சு. 8 பீட்டா வருதுன்றாங்க. இந்த மாசமே வருது. 1 year ஃபாஸ்டா இருக்கும். இதுக்கப்புறம் அவங்க பெரிய கஷ்டத்தை வந்து கடந்துட்டாங்க. இனிமேல் மீதிலாம் டக்கு டக்குன்னு புஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இப்போ தான் ட்விஸ்ட்டு, இவன் பெருசாக ஏதோ பண்ணான்னு நினச்சா அதுக்குள்ளே கூகுள் பூந்து இப்போ பெருசாக ஏதோ பண்ணி வச்சிருக்கான் 16ல். சம்மந்தமே இருக்க மாட்டேங்குதுங்க நினச்சமா. இப்போ சாம்சங் எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்களேன். AOSP எடுத்தீங்கன்னா AOSPயில் ஓரளவுக்கு மெட்டீரியல் பேஸ்டு தான் இருக்கும். அது மேலே தான் சாம்சங் உட்காந்து ஒர்க் பண்ணணும். எல்லாருக்குமே AOSP இப்படி தான் இருக்கும். அந்த பேஸை வச்சு தான் அதுக்கு மேலே ஒர்க் பண்ணுவாங்க. அதை நினைக்கும் போது தான் ஆச்சரியமாக இருக்குது. சரி, அடுத்த கமெண்ட். அடுத்த கமெண்ட் விக்னேஷ் ப்ரோ. S24 Plus is selling at 53K online and 65K on offline store. 25 series launch ஆனால S24 series price குறையுமா bro? Shall I wait or go for S24 FE? நான் ஆல்ரெடி குறைஞ்சிச்சு, இன்னும் குறையும். இது மேலாம் குறையாது. இப்போ வாட்சன் சொன்ன மாதிரி S24 Plus வந்து நீங்களே 53,000 இருக்குன்றீங்க இல்லையா? அதான் பெஸ்ட் ப்ரைஸ். இதுக்கப்புறம் மிஞ்சி போனால் 49,999க்கு வரும். இன்னொரு 3 மாதம் கழிச்சு வரும். இப்போதைக்கு இதுதான் பெஸ்ட் ப்ரைஸ் 53K. இன்னும் வாட்ஸு டக்கு டக்குலாம் குறைக்க வாய்ப்பு இல்லை. 50,000 ரூபாய் கிடைச்சதுன்னா ப்ளஸ் பாருங்க, 1,10,000. இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஆனா ட்விஸ்ட் என்ன, அது பக்கத்துலயே எட்ஜ் வந்து உட்கார்ந்துருக்குது. இப்போ அப்படியே எதை வாங்குவோம்? எட்ஜ் வந்து 1,10,000, இது வந்து 1,00,000. 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ராக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, டெலிஃபோட்டோ கேமரா இருக்காது, 200 MP கேமரா கிடைக்கும். அது மட்டும் கிடைக்கும். அப்புறம் லைட் வெயிட் ஸ்லிம். கரெக்ட். பேட்டரி பேக்கப் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. 25 வாட் சார்ஜிங் தான். 45 வாட் வரல. S8 அது ஒரு பர்பஸ் இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது விக்கி. இதுல ஏதோ என்னடா சொல்ல வரீங்க அப்புறம் இருக்கு. நாங்களும் பண்ணிட்டோம்ல, ஆப்பிளுக்கு முன்னாடி நாங்க வந்துட்டோம். நாங்களும் பண்ணிட்டோம் பண்ணி. ஆப்பிள் வந்து iPhone 17 ஆனா அது சிங்கிள் கேமரான்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு மேல ஐயோ 2 பைத்தியக்காரன் தான். கேமரா யாருங்க கேட்டா? ஸ்லிம் கேமரா யாரு கேட்டா? ஊரே அது ஸ்லிம்மா இருக்காவா? என்னையா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இருக்கலே பயங்கரமான ஃபோன் ஞாபகம் இருக்கா? ஃபோன் ஸ்லிம் வருது, கேமராவே கிடையாது. ஒன்லி சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். இருக்கலே பியூட்டிஃபுல்லான ஸ்லிம் ஃபோன்ஸ்லாம் முன்ன வந்துச்சு. ஃபிளாக்ஷிப் லெவல்ல. ஸ்லிவர்லாம் இல்லடா, அதெல்லாம் ஃபிளாக்ஷிப் கிடையாது. ஜியோனி அதெல்லாம் Snapdragon 400 சீரிஸ் இப்படி தான் இருக்கும். ஜியோனி எல்லாருமே அப்படிதான். Snapdragon 400 MediaTek இப்படி தான் இருப்பாங்க. நிஜமாவே ஒரு ஸ்லிம் ஃபோனில் பவர்ஃபுல்லான SoCயோட வந்தது வந்து யாருன்னா, மோட்டோரோலாவோட வட்சன்லாம் யூஸ் பண்ணியிருப்பான். XT 910 912 மோட்டோரோலா டிராய்டு. மேலே வந்து கேமரா பாட் மட்டும் குண்டா இருக்கும். இங்கே இதெல்லாம் கெவ்லாரு 2 இருக்கும். ஒன்று மேக்ஸ், டிராய்ட் மேக்ஸ். அது பேட்டரி அதிகமாக இருக்கும், ஒன்று பேட்டரி கம்மியாக இருக்கும். பேட்டரி கம்மியாக இருக்குது. மிஞ்சி போனால் அவ்வளோ 1790 mAh கூட இருக்காது. அவ்வளோதான். அப்போ வந்துச்சு டிராய்டு போட்டு பாரு, மோட்டோரோலா ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கோமே. ஆமாம், இது கிடையாது. மோட்டோரோலா டிராய்டு XT 912 இது இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஃபோன் தான். இதெல்லாம் வேற லெவலில் இருக்கும் ஃபோனு. நல்ல ஃபோன். இது அவ்வளோ கெவ்லார் வேற. ஆமா,
இத்தனைக்கும் அப்போல்லாம் இது ஐபி ரேட்டிங் மாதிரியான விஷயங்களே பெருசாக ஃபேமஸ் கிடையாது. ஆனால் 2 போலீஸ் ஆஃபீஸர் யூஎஸில் வந்து தண்ணி ஊற்றி விளாண்டுட்டு இருப்பாங்க. அந்த வீடியோலாம் இப்போ ட்ரெண்டிங்கு. அப்போயே மோட்டோவில் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டான். மோட்டோவில் வந்து பிளர் யூஐ சூப்பராக இருக்கும் அப்போ பேக். அப்போ 2010-11 இதெல்லாம் எப்பயும் முடிஞ்சிச்சு. சும்மா இப்போ திரும்ப வந்து இவங்களாம் தூசி தட்டி கடுப்பு சாகடிச்சிட்டு இருக்காங்க நம்மள. சரி, அடுத்து அட்வான்ஸ்டு ப்ரொடெக்ஷன் என்ன செக்யூரிட்டி டூல்ஸ் முக்கியமாக தேவை. சரி, செக்யூரிட்டி வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அட்வான்ஸ்டு ஆண்ட்ராய்டுக்கு வந்து இன்னும் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. சூப்பர். ஸோ இன்ட்ரூஷன் லாகிங் செக்யூரிட்டி ஏதாவது ப்ரீச் பண்ண ட்ரை பண்ணால் வந்து இது பண்ணுமா. ஆப்பு செக்யூரிட்டி ஆப்பு. ஸோ க்ரோமு, கூகுள் மெசேஜஸ்ஸு எல்லாத்துலேயுமே வந்து தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டிக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து ஆண்ட்ராய்டுக்கு வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐ எம் வெயிட்டிங். சூப்பர். கூகுள் பண்ணுறேன்டா. நானும் இதில் பீட்டா போட்டு வச்சிருக்கேன். வச்சு ஏதாவது வந்ததுன்னா என்னத்த ஷோ ஆஃப் வந்ததுன்னா தான் நல்லா ஷோ ஆஃப் பண்ண முடியும். இன்னும் வரலையே. ஸோ ஷேரிங் ஃப்ராடு. ஸோ யாராவது பேங்க் அப்படின்ட்டு கால் பண்ணி உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணாங்கன்னா கால் ப்ரொடெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு 11லேருந்தே வந்து இந்த இதெல்லாம் பேக்ரவுண்டில் வந்து ப்ளே ப்ரொடெக்ட் இருக்குல்ல, அதை வந்து எனேபிள் பண்ணி இந்த மாதிரி ஃப்ராடு கால்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு போட்டுருக்காங்க. அடுத்தது மெசேஜில் வந்து ஸ்கேம் டிடெக்ஷன், ஃபேக் ஸ்கேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து வார்ன் பண்ணிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ டெஃப்ட் டிடெக்ஷன், ஸ்டோலன் டிவைஸ் வந்து 48 hours வந்து செக்யூர்டாக வச்சுக்குமா. செக்யூரிட்டி இது பண்ணால் ஃபேக்ட்ரி ரீசெட்லாம் பண்ணக்கூடாது. நம்ம 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்டால் தான் வந்து இதெல்லாம் இது பண்ண முடியும். அவ்வளோ யூஸே பண்ண முடியாது. யூஸே பண்ண முடியாது. நல்லா இருக்கே. ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே பிரிக் ஆயிடுச்சுன்னா சரியா இருக்கும். பிரிக் ஆச்சுன்னா வேஸ்ட்டு. நம்ம அதில் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். முன்னெல்லாம் என்ன பண்ணா பழைய நோக்கியா டிவைஸில் வந்து பாஸ்வேர்ட் தப்பாக போட்டுகிட்டே இருந்தால் ஃபோன் வைப் ஆகிடும். அது நமக்கே டேஞ்சர் ஆகிடும். குழந்தைங்க உட்காந்து அழுத்திட்டு இருந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. செல்ஃப் டெஸ்ட்டாக என்ன நல்லா இருக்கும் 2 நாள். ஏன்னா இப்போ அந்த ட்ரெயினில் திருடிட்டு போகிறான், ஆந்திராவில் இருக்கிறவன் சென்னையில் இப்போ வந்துட்டான் திருடிட்டு அப்படின்னா எப்படி செல்ஃப் டெஸ்ட்ராய் அப்படியே டுமில் வெடிச்சிடணும். பாவி ஒரு நவீன இது குண்டு வைக்கிற மாதிரி சொல்கிறான். உள்ளே எல்லாம் போயிடும், அவ்வளோதான். வெளில ஒன்றும் தெரியாது. ஓகே. ஸோ அது தவிர கூகுள் ஃபைண்ட் மை அதை வந்து ஃபைண்ட் ஹப் அப்படின்னு மாற்றிட்டாங்க. பேரை மாற்றிட்டாங்க. ஃபைண்ட் மை டிவைஸ் வந்து ஃபைண்ட் ஹப் அப்படின்னு மாற்றிட்டோம் அப்படின்னு. அப்புறம் அல்ட்ரா வைட் பேண்ட் சப்போர்ட் வந்து வரப்போகுது கூடிய சீக்கிரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போதைக்கு மோட்டோ டேக்ல இருக்கான், கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் வந்து போட்டிருக்கா. அது சேட்டலைட் கனெக்டிவிட்டி சப்போர்ட்டும் வந்து இதில் ட்ராக்கிங் வந்து வருமா. கூகுள் பிக்சலும் சேட்டலைட் கனெக்டிவிட்டி இன்டெகிரேட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் பிக்சலில் வந்து சேட்டலைட் சப்போர்ட் வந்துடும். ஓகே, அடுத்து யார் இந்த KEF? இது முடிச்சாச்சு, அவ்வளோதான். கமெண்டிங்க இது என்னன்னு தெரியல. ஏதோ பெரிய பிராண்டாமே. ஓ, பிரிட்டிஷ் பிராண்டாமே. வாவ், ஆமா. KEF 1960sலேருந்தே இருக்கு. யார் இது? நான் கேள்விப்படுதில்லை. இல்லடா, இருக்கு இந்த கம்பெனி. தேடி பார்த்தேன் கொஞ்சம் முன்னாடி. யார் இந்த KEFன்னு கேட்டுட்டு ஆரம்பத்தில் இப்போ என்னடான்னா, ஓ இதுதான் எனக்கு ரொம்ப நாளாக தெரியுமே. ரொம்ப பெரிய கம்பெனி. கடைசியில் பார்த்தா அது எங்கேயாவது பர்மா பசார் ஒரு கடை மாதிரி அங்கே இருக்கும் லண்டன்ல. அது தெரிஞ்சதுக்கப்புறம் ஐயோ சி இதுவா அப்படின்வா. ஸோ இது வந்து 60 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் ஹை ஃபிடிலிட்டி ஆடியோ அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து கோ டெவலப்டு வித் நத்திங், அதனால வந்து வைடர் ஆடியன்ஸுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி அண்ட் டிசைனை இது பண்ணி. எனக்கு அந்த வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. பேச்சு மட்டும்தான் இருக்கு, வெளில எடுத்து மற்ற டீடைல்ஸ்லாம் கம்மிங் மந்த்ஸில் வந்து நாங்கள் சொல்லுவோம். நத்திங் 3K இவனுக்கு தான் சவுண்டு ஆடியோ டியூனிங். அப்போ அந்த 100 வச்சாலும் உங்களுக்கு கேட்காதுன்னா பார்த்துக்கங்களேன், சேஃபாக இருக்கும். ஆடியோ ப்ராடக்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, ஃபோன்னு சொல்லியே. ஃபோன் கிடையாது, ஆடியோ ப்ராடக்ட்ஸ். அவசரப்பட்டனே ஆடியோ பார்ட்னர்ஷிப்பு. ஆல்ரெடி இந்த CMFலாம் நல்லா தான் இருக்கு. இவன் ஏதாவது டியூன் பண்ணுறான்னு சொல்லி ஹேசில் பிளாக் நத்திங் பட்ஜில் கொண்டு வந்து பார்ட்னர்ஷிப் போட்டுருவாங்க. அவ்வளோதான். ஆல்ரெடி விலை அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி இப்போ KEF பார்ட்னர்ஷிப் எக்ஸ்ட்ரா 4000 ரூபாய், 15,000. அவ்வளோதான், 15,000 ஆகிடுவாங்க பாரு அடுத்த பட்ஜு. ஓகே, அடுத்து 5G வோடஃபோன் ஐடியா டெல்லி. மற்ற எல்லா சர்க்கிள்லையும் வந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்துடும் போட்டிருக்கு. அப்போ சென்னையில் வருதா?
வோடஃபோன் ஐடியா 5G ஜாலிதான். ஜாலியா யாருக்கிட்ட இருக்கு இப்போ? நான் ஆக்சுவலாக பிஎஸ்என்எல் 6G தான் வெயிட்டிங். 299 வந்து அன்லிமிட்டட் தராங்களாமே. நாங்கள் தாங்க 299 தரோம். ஆமாம், ஒர்க் ஆகலைன்னா அப்படிதான். சரி, நேற்று ஏர்டெல் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் காலி ஆயிடுச்சான். நிறைய பேர் என்ன ப்ரோ நாடு ஃபோன் ஒர்க் ஆகலை, ஏதோ ஆயிடுச்சு ப்ரோ, ஏர்டெல் ஒர்க் ஆகலை, சர்வீஸ் சென்டர் எடுத்துன்னு போகணுமா அப்படின்னு சொல்லி. இதுலேருந்து என்ன தெரியுது, நிறைய பேர்கிட்ட நாடு இருக்குன்னு தெரியுது. எனக்கெல்லாம் பெருசா ஒன்றும் நடக்கல. அந்த டைம்ல நான் யூஸே பண்ணலங்க அப்படின்றான். இல்லை, நான் ஈவினிங் 6:30 ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. நானும் 6:30 எதுவுமே இஷ்யூவே இல்லையே அப்படின்ட்டு எல்லாரும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஏர்டெல் ஒர்க் ஆகல ப்ரோ, ஏர்டெல் ஒர்க் ஆகல ப்ரோன்னு. 9:30 மணிக்கு நான் பார்க்குறேன், ஆன் பண்ணுறேன், டப்புன்னு போச்சு என் கண்ணு முன்னாடியே நெட்வொர்க்கு. அவ்வளோதான், அதுக்கப்புறம் வரவே இல்லை. 9:30 மணிக்கு மேலே சுத்தமாக சிக்னலே இல்லை. ஆச்சரியம் என்னன்னா எக்ஸினோஸ் 2400 எனக்கு பெட்டராக இருந்தது. லோக்கல் ஏரியாவில் கொஞ்சம் பரவாயில்ல போல. ஏன்னா நான் கால் பண்ணுறவங்களாம் நாட் ரீச்சபிளாக இருந்தாங்க. நீங்கள் கால் பண்ணுறவங்க, நான் இப்போ கால் பண்ணுறேன், பார்த்தா அஸ்வத் நாட் ரீச்சபிள் அப்படின்னு இருந்தது, சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வந்தது. திரும்ப கால் பண்ணால் கனெக்ட் ஆகுது. இந்த மாதிரிலாம் மாறி மாறி நடந்துட்டு இருந்தது. இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருந்தீங்களா? ஸோ இதுக்கு எதனால அப்படின்ட்டு பதிலே சொல்ல இது வரைக்கும். சர்ப்ரைஸ். எதனால ஆச்சு எல்லாருக்கும். ஆனால் எல்லாரும் பகலா நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி நாங்கள் வந்து சர்வீஸ் ரீஸ்டோர் பண்ணிட்டோம். ஆனால் எதனால இது ஆச்சு? எனக்கு தெரிஞ்சு ஏர்டெல் சிஇஓ பொண்டாட்டி பேர்ல போய் சொல்லி ஏதாவது பண்ணிருப்பான், எங்க அவன் ஃபோன் பண்ண போறா அப்படின்னு ஏர்டெல் டவரே கட் பண்ணிட்டான். அதான் அவங்க ஏரியால கட் பண்ணா பரவாயில்ல, தமிழ்நாடு ஃபுல்லா எப்படி பண்ண முடியும்? சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் அவங்க ஏரியா டவரை ஆஃப் பண்ணா போச்சு. அவன் டிராவல்லே இருந்தான்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், கேரளால வேற அந்த மாதிரி அவன் மூவிங்ல இருந்தா அப்படின்னா கரெக்ட் தான். என்னங்க நீங்க ஒண்ணுமே தெரியாம இருக்கீங்களேங்க. இதில் நிறைய பேர் இது வேற ஏர்டெலுக்கு வந்து இது போட்டிருந்தாங்க ட்விட்டர்ல, என் பிஸ்னஸ் இதுவாகுது, எங்கள் மீட்டிங் முக்கியமான மீட்டிங் இருக்கு, இதை நம்பி தான் இருந்தேன், என்ன பண்றது, எங்க சிஇஓ கேட்டால் நாங்கள் உங்க பேரை சொல்லி விட்டுருவேன், இந்த இதனால தான் நான் மீட்டிங் அட்டன் பண்ணலான்ட்டு. யார் ஏர்டெல் சிஇஓ மேல படி போடுறானுங்க? அவன் கம்பெனி சிஇஓ, பெரிய முக்கியமான மீட்டிங்லாம் இருக்கு எங்க கம்பெனில, உங்க நெட்வொர்க் இதனால பிராட்பேண்டும் ஒர்க் ஆகல நிறைய இடத்துல, நெட்வொர்க்கும் ஒர்க் ஆகல, பிராட்பேண்டும் ஒர்க் ஆகல, இப்போ ஏன் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணல, இந்த மீட்டிங் அட்டன் பண்ணலாம் கேட்டா உங்க பேர் சொல்லிடுறேன், ஏர்டெல்னால தான் அப்படின்ட்டு, நீங்க இதுக்கு ரிப்ளை பண்ணுங்க, இது ப்ரூஃப் ஆஃப் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன், சொல்லுங்க அப்படின்னு வர. அவன் ஜாலியா பஸ்ல ரோமிங் பண்ணிட்டு இருக்கான். இன்னொருத்தர் மெசேஜ் பண்ணி, நான் பக்கத்து வீட்டு வைஃபை யூஸ் பண்றேன் ப்ரோ. பக்கத்து வீட்டு வைஃபை இல்ல ஃப்ரெண்டு போல, அதனால ஒரு சிக்னல் கொடுத்துருப்பாரு போல, இதுல ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரைட்டு, இதெல்லாம் தான் இன்னொரு நியூஸ் அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம். அது விக்னேஸ்வர், ஸ்ரீவத்சன், சிவபரணி பார்க்கலாங்க. பை. மச்சான் தமிழ் தாங்க போட்டுருங்க. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றம். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நண்பா நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் gadgets and phones மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.